தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்புக்கினிய இறை சொந்தங்களே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தியானது மார்க் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் வசனங்கள் 14 21 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து எச்சரிக்கை விடுக்கின்றார். அது என்னவென்றால், பரிசேயர்கள் ஏரோதுடைய புளிப்புமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று கூறுகின்றார். ஆனால் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் அவர்களிடம் அப்பம் இல்லையே என்று வச்சு வாதாடி கொண்டிருக்கின்றார்கள். இயேசு அவருடைய நம்பிக்கையின்மையும் புரிந்து கொள்ளா திறமையையும் கண்டு வியப்படைந்து அவர்களை கடுமையாக சாடுகின்றார். அவர் செய்த புதுமைகளை அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இங்கு இயேசு கொடுக்கும் எச்சரிக்கை என்னவென்றால், உணவை பற்றியது அல்ல, மாறாக ஏரோதியா பரிசேயர்கள் இவர்களுடைய பற்றிய அதிகாரமே. அவர்கள் நயவஞ்சகத்தோடு பேசி உங்களை அதிகார வலையில் வீழ்த்தி உங்களை பாவத்தில் விழ வைப்பார்கள், உங்களை கடுமையாக தண்டிப்பார்கள், உங்களுக்கு தேவையானவற்றை தருவதாக சொல்லி ஏமாற்றுவார்கள் என்ற எச்சரிக்கையை விடுக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைய அரசியலும் அதை சார்ந்தே இருக்கின்றது. பல வாக்குறுதிகள், பல எண்ணங்கள், பல சிந்தனைகள், நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று கூறுவார்கள். நாம் எச்சரிக்கையாக இருந்து நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுபோல சாத்தானும் நம்மை வீழ்த்தலாம் என்று பல ஆசைகளை மூட்டுவார். நாம் அந்த ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் இறைவன் கொடுக்கும் எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கின்ற பொழுது, அவருடைய அன்பின் வழியில் நடக்கின்ற பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு வேண்டியவற்றையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளிலே இறைவனை கரம் பிடித்து இறைவன் நமக்கு தந்த அன்பையும் ஆசிரியையும் நம்மளோடு வைத்துக் கொள்ளாமல் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் பகிர்ந்தளித்து இந்த புதிய நாளை சந்தோஷமாக தொடங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.